அனைவருக்கும் அன்பு வணக்கம். யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்ச மாட்டோம், அடிபணிய மாட்டோம் என்பதற்கு இந்தியாவே மிகச்சிறந்த சான்று. இந்தியாவின் மீது அமெரிக்கா வரி விதித்து போக்கு காட்டி பயமுறுத்தி அடிபணிய வைக்க பார்க்கிறது. எதிர்ப்பு என்பது இந்தியர்களின் குருதியில் ஊறியது. நிச்சயமாக அமெரிக்காவின் எதிர்ப்பிற்கு அடிபணியாது இந்தியா. அமெரிக்க மக்கள் இந்தியாவிடம் மோத வேண்டாம் என அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு டிரம்பிடம் வலியுறுத்தி வருகிறார்கள். அமெரிக்க மக்கள் பொதுவாக உலக அரங்கில் அறிவாளிகள் என நாம் நினைத்து கொண்டு இருப்போம். நிச்சயமாக இல்லை. ஒரு முட்டாளை, ஒரு கிறுக்கனை தன்னுடைய நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுத்ததுதான் அமெரிக்கா முட்டாள்களின் சாதனை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். உலக அரங்கில் தான் வல்லரசு என நினைத்து கொண்டு செயல்பட்டு வந்த அமெரிக்காவை அதனுடைய நினைப்பில் ஓட்டை போட்டது இந்தியா. உலக அரங்கில் வர்த்தகத்தில் டாலரின் மதிப்பை கூட்டுவதற்காக டாலரில் வர்த்தகம் செய்ய வேண்டும் என உலக நாடுகளிடம் கட்டாயப்படுத்தி செயல்படுத்தி வந்து தான் உலக அரங்கில் வல்லரசு என மற்ற நாடுகளில் செயல்படுத்தி வந்தது அமெரிக்கா. அதில் ஓட்டையை போட்டவர் இந்தியாவின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ரஷ்யாவிடம் நாம் கடந்த 3 ஆண்டுகளாக அதிகப்படியான கச்சா எண்ணெயை நாம் வாங்கி வருகிறோம். அதற்கு முன்பாக 2% இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கி வந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக 40% அளவிற்கு கச்சா எண்ணெய் இந்தியா வாங்கி வருகிறது. அதன் காரணமாக தான் இந்தியாவில் பெட்ரோல் டீசலின் விலை கடந்த 3 ஆண்டுகளாக எந்தவித மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து வருகிறது. ரஷ்யாவிடம் நாம் கச்சா எண்ணெய் வாங்குவது நேரடியாக இந்திய ரூபாயில், அதுவும் குறைந்த விலையில் நாம் தொடர்ந்து வாங்கி வருகிறோம். அதற்கு வரி விதிக்க வேண்டும் என அமெரிக்க மக்கள் பல்வேறு சாக்குப்போக்கு காரணங்களை சொல்லி இந்தியாவின் மீது வரி விதித்து வருகிறது. இந்தியா ரஷ்யாவிடம் நேரடியாக கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என அமெரிக்கா வலியுறுத்தியது. தொடர்ந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கி வந்தது. அதற்காக அமெரிக்கா இந்தியா ரஷ்யாவிடம் வாங்க வேண்டாம், அந்த பணம் உக்ரைனில் உள்ள மக்களின் உயிர்களுக்கு எடுப்பதற்கு பயன்படுத்துகிறது ரஷ்யா என அமெரிக்கா குற்றம் சாட்டியது. பாரத தேசம் இது எங்களுடைய நாட்டு மக்களின் நலனுக்காக மட்டுமே நாங்கள் கச்சா எண்ணெயை வாங்கி வருகிறோம் என அமெரிக்காவின் முகத்தில் கரியை பூசியது. அது மட்டும் கிடையாது, இந்தியாவின் மீது 25% வரியை விதித்தார் அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள். உடனடியாக நம்மளுடைய தேசம் இந்தியா அமெரிக்காவிற்கு அதனுடைய உண்மை முகத்தை வெட்ட வெளிச்சமாக காட்டியது. அமெரிக்கா இந்தியா ரஷ்யாவிடம் வர்த்தகம் பண்ணுவதை விட அமெரிக்கா ரஷ்யாவிடம் அதிகப்படியான அளவு ஒரு ஆண்டில் வர்த்தகம் செய்கிறது என இந்தியா அமெரிக்காவின் முகத்தை உலக அரங்கில் வெட்ட வெளிச்சமாக காட்டியது. அதைத் தொடர்ந்து மேலும் 25% வரியை விதித்தார் அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள். இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டதாக தகவல் வருகிறது என டொனால்டு டிரம்ப் அவர்கள் கூறினார். உடனடியாக இந்தியா அப்படி எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லை. இது எங்களுடைய நாட்டு மக்களின் பயனுக்காக மட்டுமே நாங்கள் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறோம் என பதிலடி அளித்தது. அதைத் தொடர்ந்து இந்தியா பல்வேறு விதமான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. அமெரிக்காவின் F-35 போர் விமானத்தை உடனடியாக வாங்குவதை நிறுத்தி வைத்துள்ளது. அதைத் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. ரஷ்யா நமது மீது 50% வரி விதித்தவுடன் நம்மளுடைய நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களை சந்தித்து ஆலோசனை செய்தார். உடனடியாக இந்தியா இந்த ஆண்டு இறுதிக்குள் வருவதாக புதின் வாக்குறுதி அளித்துள்ளார். இதை கண்ட அமெரிக்கா எரிச்சல் அடைந்து இந்தியாவின் வர்த்தகத்தை தடை செய்வதாக அறிவித்து விட்டது. உடனடியாக இத்தாலியின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவையும் டிரம்பையும் எப்படி அடிபணிய வைக்க வேண்டும் என ஆலோசனை கொடுப்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு நேரம் கேட்டுள்ளார். அது மட்டும் கிடையாது,
பிரேசிலினுடைய அதிபர் வர்த்தகத்திற்கு இனி அமெரிக்காவின் கூப்பிட மாட்டேன், அமெரிக்க அதிபரிடம் பேச மாட்டேன், மாற்றாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் நேரடியாக பேசி பிரேசில் இந்தியா வர்த்தகத்தை மேம்படுத்த பணியாற்றுவேன் என பிரேசில் அதிபர் கூறுகிறார். அது மட்டும் கிடையாது, நமது ஆபரேஷன் சிந்தூரில் அமெரிக்காவுடைய போர் விமானம் பாகிஸ்தானில் எப்படி சின்னாபனமாக சீர்குலைந்தது என உலக அரங்கிற்கு வெளிச்சம் போட்டு காட்டினோம். உடனடியாக பிரான்ஸ் அமெரிக்காவிடம் இருந்து F-35 போர் விமானத்தை வாங்குவதை இனி நிறுத்துகிறோம், எங்களது உள்நாட்டிலேயே நாங்கள் தயாரித்துக் கொள்கிறோம் என அறிவித்து விட்டது. அது மட்டும் கிடையாது, பல்வேறு நடவடிக்கைகள் நாம் மாற்று வழியை ஏற்படுத்துவதற்கு நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணமாக சென்று இந்தியாவின் உற்பத்தியை ஏற்றுமதியை அதிகப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். அதைத் தொடர்ந்து நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா விவசாயிகளுக்கு எக்காரணத்தை கொண்டும் தலைகுனிய மாட்டோம், இந்திய விவசாயிகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என அறிவித்து இருக்கிறார். எதற்காகவும் இந்தியா அடிபணியாது, நானும் அடிபணிய மாட்டேன், தன்னுடைய உயிருக்கு எந்தவித அச்சுறுத்தல் வந்தாலும் இந்தியா அமெரிக்காவிடம் அடிபணியாது என பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார். நிச்சயமாக வருகின்ற காலத்தில் இந்தியா மிக வேகமாக அமெரிக்காவை பின்தள்ளி உச்சமடையும், வேகமாக வளர்ச்சி அடையும் என்பதற்கு கடந்த சில நாட்களாக இந்தியாவில் நடைபெறும் பல்வேறு நடவடிக்கைகளே சாட்சியாக இருக்கிறது. உலக அரங்கில் அமெரிக்காவை தனிமைப்படுத்துவதற்கு உலக அரங்கில் உள்ள நாடுகள் இந்தியாவை ஆதரிப்பதே அதற்கு மிகச்சிறந்த சான்றாகவும் மிகச்சிறந்த உதாரணமாகவும் விளங்கி வருகிறது. இனி இந்தியா உலக அரங்கில் மிக வேகமாக முன்னோக்கி செல்லும், விரைவில் இந்தியா வல்லரசை நோக்கி பயணிக்கும். நாம் அனைவரும் அமெரிக்காவின் பொருட்களை தவிர்ப்போம், இந்திய பொருட்களை வாங்குவோம், இந்திய விவசாயிகளை ஊக்குவிக்கும் என கூறி